முருகன் வீட்டுக்கு வந்ததுலேருந்து அன்னைக்கு நான் வந்து பெங்களூர்லேருந்து ஒரு அக்கா வந்து முருகனுக்காக ஒரு நகை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நகையும் செவ்வாய்க்கிழமை அதுவும் வந்து அந்த நகை வந்துடுச்சு. இப்போ இது என்ன காணொலி நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவல் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து வாங்கணும்னு நினைக்கல. நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க என்னோடய வீடியோவில் வந்து சேவல் கூற சத்தம் வந்துட்டு இருக்குது, அது வந்து முருகனோட அருள் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக அது முருகனோட அருள் அம்சம் தான். இந்த சேவல் வந்து எனக்கு எப்படி யார் கொடுத்தாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு வந்து நெருங்கிய ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர், அவர் என்னோட நண்பர் தான். அவர் நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தேன். அவர் வந்து கறிக்கடை வச்சுருக்காரு. அவர் கடையில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து தான் வந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க. அவர் எனக்கு கொடுக்கணும், இது வந்து எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது முருகனோட வழி மட்டும்தான். அவர் மனசில் உணர்த்தினாது. கண்டிப்பாக அவர் இது வந்து ஒரு கோஇன்சிடெண்ட்டை கூட எடுத்துக்க முடியாது, ஒரு லாஜிக்கும் கிடையாது. காலையில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசானவர் வந்து கறிக்கடைக்கு வராரு. கறிக்கடைக்கு வந்து என் நண்பர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இஸ்லாமியருக்கு வந்து கடையில் வந்து ஒரு சேவல் வந்து கொண்டு போய் கொடுக்குறாரு. இந்த சேவல் நீங்கள் வச்சுக்கோங்க, இதுக்காக காசு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் வந்து காசு கொடுத்துட்டு அவர் அந்த சேவலை விட்டுட்டு போயிட்டார். கடையில் ரொம்ப நேரமாக அந்த சேவல் கூண்டுக்குள்ளேயே இருக்குது. இதுக்கு மேலே வந்து அவருக்கு அது எப்படி இருந்தாலும் அந்த சேவல் வந்து விற்பனைக்கு போயிடும், இல்லை அது கறியாகவும் ஆக்கிவிடுவாங்க. எனக்கு அவர் உடனே கால் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் கொஞ்சம் வேலையாக இருந்தனால சொல்லுங்கள் என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேசும்போது, இல்லை ஒரு முக்கியமான விஷயம் முருகனுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் கடைக்கு போயிட்டேன். கடைக்கு போயிட்டு நான் பார்க்கும்போது வந்து நீங்கள் அதை எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். கூண்டில் இருக்க சேவல் நீங்கள் வந்து எடுத்துங்க அப்படின்னு. எதுக்குங்க, எனக்கு வேணாங்க, எதுக்குங்க சேவல் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நான் வந்து உங்கள் முருகனுக்கு வந்து ஒரு அன்பளிப்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது வரைக்கும் நான் முருகனுக்கு எதுவுமே நான் பண்ணதில்லை, நானும் கோயிலுக்கும் போனது கிடையாது. ஏதோ என் மனசு எதோ சொல்லுது, இந்த சேவல் வந்து நான் வெட்ட வேணாம், இது வந்து நான் உங்கள் முருகனுக்கே வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போ கூட சொல்கிறேன், இது காசை தானே சொல்லுங்கள், இது எவ்வளோ சொல்லுங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லும்போது, காசெல்லாம் வேணாம், என்னோட அன்பளிப்பாக நான் முருகனுக்காக பண்ண வேண்டியது நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்கும்போது, இந்த விஷயம் எனக்கு நடந்தது. நான் சேவல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. இது முருகன்கிட்டே தான் இருக்குது. எனக்கு அப்புறமா எனக்கு புரியல, இது எதுனா வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி புரியல. அதுக்கப்புறமா தான் எனக்கு புரியுது, அவர் மனசில் போய் முருகன் வந்து உணர்த்த விஷயம், அந்த சேவலை வந்து நம்ம அறுக்க வேணாம், அந்த வயசானவர் வந்து அந்த சேவலை கடையில் கொண்டு போய் கொடுக்கணும், அது என் கையால் அது வாங்கணும். அது வாங்கக்கூட இல்லை, நான் காசு கொடுத்து கூட அது வாங்கலை. இன்னி வரைக்கும் கூட சொல்கிறேன், அவர் வந்து முருகனுக்காக இருக்கட்டும், முருகனுக்கே நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு நாளுமே நாளைக்கு என்ன நடக்க போகுது ஒரு அதிசயத்தோடையே அந்த ஒரு வாழ்க்கை இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் முருகன் நம்மளோடையே இருக்கிறாரு, நம்மளோடையே இணைந்து பயணிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய ஒரு உதாரணம் தான். அது நிறைய பேருக்கு வந்து அது சரியாக அதை வந்து உணர மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கு என் கூட முருகன் இருக்காது. இதில் நான் வந்து நிறைய காரணங்கள் வந்து சொல்கிறேன். எல்லாமே முருகன் மட்டும்தான் நடத்துறது. தலைவன் முருகனுக்கு